வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரெண்ட் மியூசிக். இன்னைக்கு நம்ம பரமசிவன் ஃபாத்திமா அப்படிங்கிற படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூவோட பேச வந்திருக்கோம். நம்ம கூட இருக்கிறது சஷ்விதா மேம், விமல் சார், சாயாதேவி மேம், இயக்குனர் எஸ்எக்கி காரவண்ணன் சார், அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் தீபன் சக்கரவர்த்தி. ஃபர்ஸ்ட் எல்லார்கிட்டையும் படத்தை பற்றி அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், உங்ககிட்ட நிறைய பிச்சஸ் வரும். ஐம் ஷோர் நிறைய பேர் உங்களுக்கு ஃபிலிம்ஸ் பிச் பண்ணுவாங்க. இந்த படத்தை நீங்கள் எதுக்காக என்ன காரணத்துக்காக சூஸ் பண்ணீங்க? இந்த படம் கதை சொல்ல வரும்போது கேமராமேன் சுகுமாரன் தான் சொன்னார், இது மாதிரி ஒரு கதை கேட்டிருக்கேன், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ உடனே கேட்கலான்னு சொல்லி அப்புறம் டைரக்டர் அவங்க எல்லாம் வந்தாங்க, கதையை சொன்னாங்க. கதை சொல்லும் போதே ஒரு ஒரு இது ஒரு ஒரு வாழ்வியலாக சம்மந்தமான ஒரு படம், ஒரு புது கண்டென்ட்டாக இருந்தது கேட்கறதுக்கு. இதோட டைலாக்ஸாக இருக்கட்டும், கண்டென்ட்டு, இது எல்லாமே புதுசாக இருந்தது. கேட்டோடனே பிடிச்சது. என்னோட கதாபாத்திரமும் எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால சரி கேட்டோன்னே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஜெனரல் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லணும்? இந்த படம் சிறுமலையில் ஷூட் பண்ணாங்க. எங்களுக்கு அந்த இந்த கதையோட இந்த கதை களம்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. அதேமாதிரி சுகுமாரன் அந்த மலை பிரதேசம்னா ரொம்ப நல்லா கேமரா பண்ணுவார். அவரோட கேமராவாக இருக்கட்டும், எம்எஸ் பாஸ்கரனோட ஆக்டிங்காக இருக்கட்டும், இவங்களோட ஜெனிஃபராக இருக்கட்டும், பாத்திமாவாக இருக்கட்டும், இன்னொரு இன்னொரு பையன் சலீம் அந்த கேரக்டராக இருக்கட்டும், எல்லாமே கேரக்டர் ஒன்று புதுசு புதுசாக இருக்கும். இப்போ வாழ்வியல், அப்புறம் இன்னொரு பையன் மகேந்திரன் ஒரு பையன் நடிச்சிருக்காப்புல, அப்புறம் கலைன்னு ஒன்று, அப்புறம் கூல் சுரேஷ், சுகுமாரன் நம்ம கேமராமேனே ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க, ஒரு அண்ணனும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் டைரக்டர் போலீஸ் ஆஃபீஸராக இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்காங்க. எல்லாமே ஒரு நல்ல குரூவாக இருந்தது, நல்ல ஒரு செட்டப்பாக இருந்தது. மியூசிக் தீபன் சக்கரவர்த்தி அவங்க ஒரு மியூசிக். அப்போ சாங்கெல்லாம் கேட்கும்போது ஒரு நல்ல ஒரு இந்த கிளைமேக்ஸ் சாங்லாம் செம்ம எனர்ஜியாக இருக்கும். சிவனை பற்றி ஒரு சாங்கு, நல்ல ஒரு வைப்பான சாங்கு, நல்ல ஒரு எனர்ஜியான சாங்கு. அதேமாதிரி ஒரு குழந்தைங்கள் சின்ன வயசில் அந்த ஊர் மலை சார்ந்த இடம், அவங்க வாழ்ந்த இடம், அவங்க பழகின இடம், இந்த இடத்த வச்சு வரிகள் ஏகாதேசிய கவிஞர் அண்ணன் அவர் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. அவங்க வாழ்ந்த இடம், இந்த சின்ன பசங்களுக்கு என்ன தோணும், அவங்களோட மைண்ட் செட்டில் அவங்களுக்கு என்னவா இருக்குமோ அந்த மூடில் இருக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு பாட்டுமே ஒவ்வொரு வெரைட்டியில் இருக்குது. அதேமாதிரி ஆர்ஆரும் பயங்கரமாக கலக்கிட்டாரு. ஏன்னா இந்த படத்துக்கு ஆர்ஆர் ரொம்ப முக்கியம். இது என்னன்னா ஒரு ஹாரர் மூவி. இது ஒரு காதல் படமாக இருந்தாலும் ஒரு பேய் படம்னு சொல்லலாம், ஒரு அந்த மாதிரி ஒரு ஜேனரில் சென்டிமெண்ட் படம்னு சொல்லலாம். அந்த ஜேனருக்கு ரொம்ப ஆர்ஆருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அது அவரும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படமே ஒரு நல்ல ஒரு திருப்தியான ஒரு முழு நிறைவோட நடித்த ஒரு படமாக இருக்கு. அதுக்கு இந்த நேரத்தில் தயாரிப்பாளரும் இயக்குனரும் நடிகருமான அண்ணன் எஸ்எக்கி காரவண்ணனுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். இயக்குனர் தயாரிப்பார் ரெண்டு பேரும் நீங்க தான். ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் யுவர் படங்கள்ல நீங்க ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கீங்க, டைரக்டும் பண்ணியிருக்கீங்க. இது ரெண்டுத்தையுமே சேர்த்து பேலன்ஸ் பண்றதுல ஏதாச்சும் டிஃபிகல்ட்டிஸ் உங்களுக்கு தோணிருக்கா? நம்ம வாழ்க்கையில இதை விட பெரிய கஷ்டங்கள்லாம் பார்த்துட்டேன். கஷ்டமா தெரியல, அதனால விரும்பி செய்யறதா நம்ம சொல்லியிருக்கீங்க. அது ஒரு ஃபேஷன். அதனால எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதனால யாரும் எதுவும் வேண்டாம், அதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கணும்னு சொன்னா கூட நான் அதை செய்யலை. நானே அதை ஹேண்டில் பண்ணிட்டேன். சோ நீ ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் பிட்ச் பண்றதை விட நம்மளாவே பண்ணிடலாம். அது பெரிய அவங்க நம்ப வச்சு அது அவங்களை ஏமாத்தி கூட்டிட்டு பெரிய படம். முக்கால்வாசி இயக்குநர்கள் அப்படி நம்ப வச்சு ஏமாத்தி தான் கூட்டிட்டு வராங்க. 100 படம் ரிலீஸ் ஆனா 90 படம் அப்படிதான் கூட்டிட்டு வராங்க. அது என்னால அவங்க முடியல. வேற சோ நீங்க நாளை இயக்குனர் கிட்ட நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுவீங்களா? ஆமா பண்ணிப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு அதான் தெரியும். இவங்க சொல்றாங்களே, இங்க எடுத்த உடனே சார் ஒரு ப்ரொடியூசர் பேசுவாங்க, வாங்க சார் விமல் இருக்காரு அப்படின்னு. நீங்க உடனே என்ன பண்றீங்க, அதுக்கப்புறம் அந்த ஜி டிவி சன் டிவி அப்படி கொடுத்துடலாம். ட்ரெண்ட் மியூசிக் இருக்குது, அவங்க 30-40 ரூபாய் அவங்க வாங்கிடுவாங்க அப்படின்னு எல்லாத்தையும். இப்படி ஒரு ப்ரொடியூசர் சொன்னா என்ன பண்ணுவாப்புல அந்த ப்ரொடியூசர், லாபகரமான தொழில வீட்டுக்கு. அதுக்கப்புறம் 3 ரூபா 4 ரூபா அப்படின்னு அந்த இருக்குது. வழியே கிடையாது. அவங்க ஏன்னா அவங்களும் டைரக்டர் ஆகணும். அது ஒரு சினிமாவில் ஒரு இதாக இருக்குது. நான் போய் ஒரு ப்ரொடியூசரை கூட்டிட்டு வர்றதுக்கோ அவரு தேவைகளை பூர்த்தி செஞ்சு படம் எடுக்கிறதோ விரும்புகிறேன். ஏன்னா சினிமா இருந்துச்சுக்கிறேன்,
சினிமா தொடர்ந்து எடுக்கணும், நிறைய படம் எடுக்கணும். ஒருத்தர்கிட்டயும் உங்களுக்கு உங்களோட கதையை பிச் பண்ணும்போது அவங்க உங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்தது? ரியாக்ஷன் வந்து ஹீரோ சார் இருக்காருன்னா அவர் கதை கேட்டுட்டு ரியாக்ஷன் ஒரே வரியில ஆன்சர் சொல்லிட்டாரு நடிகர்ன்ட்டு. அதனால அவர் வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து அந்த வாழ்வியல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவரும் அந்த இடத்துல அந்த வாழ்ந்துட்டு முன்னே நம்ம வாழ்வியல் சம்மந்தப்பட்ட ஒரு சம்பவம் கதையா இருக்குது அப்படின்னு அவர் கேட்டாங்க. சார் தேவி அதே மாதிரி அவங்க கேட்டாங்க, திரும்ப திரும்ப அவங்க கேட்டாங்க. ஏன்னா அவங்க கேரக்டர் வரும்போது அவங்க அதில் வந்து நான் என்ன இருக்குதான், அப்போ நான் என்ன செய்யணும், அதெல்லாம் அவங்க கேட்டு. எங்களுக்கு வந்து அந்த கிராமத்தில் ஒரு கிறிஸ்டின் பொண்ணா இருந்தால் எப்படி இருக்கும், ஃப்ராக் போட்டு அப்படின்ட்டு ஒரு பொண்ணு யோசிச்சுட்டே இருந்தால் நிறைய பொண்ணை பார்த்துட்டு ஒரு பொண்ணு நிஜமாவே ஃப்ராக் போட்டு வந்துச்சு. ஆனால் கதையில நாங்கள் அதை அப்படி காட்டலை, வேண்டாம் ஏன்னா அது அப்புறம் மாதிரி நேரம் ஃபுல்லாக நைட்டு எஃபெக்ட் படம் அப்போ நிறைய நிஜமாவே ஃப்ராக் போட்டு போனால் அதுதான் பேய் சொல்லிடுவாங்க. அதனால அவங்களுக்கு அந்த ஃப்ராக் ட்ரெஸ் வேண்டாமா அப்படின்னு நான் வேற இப்ப எதுக்கு இது சொன்னீங்க? இப்ப எதுக்கு இந்த கண்டென்ட் இருக்கு சொன்னா நீங்க ஃப்ராக் போட்டு ஜெனிஃபரா இருந்தாங்க. நாங்க நிஜமா அதுக்கப்புறம் தான் அவங்க பேரு தெரிஞ்சுட்டாங்க. நாங்க படத்துல ஷூட்டிங்ல கூட ஜெனிஃபர் தான் சொல்லுவோம். ஜெனிஃபர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா கடலோர பேருக்குள்ள அந்த படத்துல ஜெனிஃபர் டீச்சர் சிரிக்கிறது எல்லாம் நம்ம ஒருத்தர் தான் சிரிச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த சோகங்களை சிரிச்சு அவங்க மனசு லேசா அப்படின்னாங்கன்னா அது இல்லை. அழுதுட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மனசு ரொம்ப பிடிக்கும். அலாம் உள்ள வச்சு அடிச்சிடும். அது மாதிரி தாளாட்டி இருப்பாங்க அந்த சாங்லாம் நிறைய. நான் பார்த்துட்டு யாருன்னு கேட்டேன். அதே மாதிரி எங்களுக்கு படத்துலயும் அந்த நல்லா பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஆவி பேய் இந்த மாதிரி இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கா? வாழ்ந்துருக்கோம், பேய் கூட வாழ்ந்துருக்கோம். நீங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. நீங்க நிஜமா சொல்லுங்க. கிராமங்கள்ல இன்னைக்கு வந்து நம்ம சிட்டில இருக்கிறோம் இல்லையா, இப்ப சிட்டிலே கூட சொல்றேன். நீங்க தனியா ஒரு அறையில வந்துட்டு நீங்க லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு நீங்க தனியா இருந்து பார்த்து ஒரு துணி தொங்க போட்டுருந்தீங்களா, அதை கற்பனை பண்ணி பார்த்தா அது பேரு. நிஜமா சொல்றேன். நீங்க நைட் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. வாழ்க்கையில நாம வந்து யாருலயே கொஞ்சம் பயந்து இருப்போம். யாருல என்னவா அப்படி பயப்படாம வாழ முடியாது இல்லையா. எங்கேயாவது ஒரு கற்பனை பண்ணி பார்த்தோம்னா அது ஒரு உருவம். இப்போ நாங்கள் கிராமத்தில் நில வெளிச்சத்தில் இதெல்லாம் நான் நேரில் பார்த்தேன். அது இருக்க செடி இருக்குன்னா அது காற்றுல அசையும். அது இருக்க செடி பார்த்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும். அது அந்த நில வெளிச்சத்தில் அது சொன்னபோது அது ஒரு உருவமாக தெரியும். இதெல்லாம் நான் நேரில் அது மாதிரி சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கம் வந்து காற்று நிறைய நல்ல விண்டு மில்லாம் போட்டுருக்காங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு ஓலை பாய் இருக்குல்ல, அது உருண்டு போயிட்டே இருக்கு. அப்ப நான் பார்த்துட்டே இருக்கேன். சின்ன பையன்ல அப்ப நமக்கு எல்லாத்தையுமே இதான் ஊர்ல இல்ல பேய் கதைகளை சொல்லி கேட்டுட்டு இருப்பேன். பயந்துட்டே இருப்பேன். அது போயிட்டு இருக்கும்போது என்னன்னா ஒரு துணி கிடக்குது. அந்த துணி என்ன பண்ணுது, அது கரெக்டா அந்த ஓலை பாயோட முனையில வந்து சுத்திருச்சு. அப்ப யாரும் தலைமை விட்டு போறோம் அப்படின்னு எனக்கு தெரியுது. இதே கற்பனை பண்ணி நம்ம அதான் சொல்றேன். பேய்கூட தான் வாழ்ந்துருக்கோம். உண்மையிலே 2 பேர் கூட வாழ்ந்தோம் படத்துல ஷூட்டிங்ல. இப்போ இந்த ட்ரெய்லர்ல வர கடைசி டைலாக் மாரியம்மன் இப்போ மேரியம்மன் கும்பிட்டு இருக்காங்க அப்படின்ற டைலாக் வந்து நிறைய பேர் வந்து அதை கான்ட்ரோவர்சி அப்படின்னு எடுத்துப்பாங்க. அதுக்கு ஏதாச்சும் நீங்க சொல்ல விரும்புங்க? அது நடந்த சம்பவம் சொன்னேன். எங்க ஊர் பக்கத்துல சர்ச்சில் வந்து சாமி வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அம்மன் சாமி வந்து வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு கோபம் நம்ம கிட்டே மங்களே இருந்தவன் திடீர்னு போயிட்டு வேற ஒரு சர்ச்சு இங்கேருந்து வரி கொடுத்துருந்தாங்க. திடீர்னு போய் சர்ச்சை எடுத்துட்டா. அப்போ நீ எங்க போனாலும் இதே நம்ம சாமியே கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி வச்சுட்டான். அதுதான். மேம், நீங்க வந்து சார் கூட ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிருக்கீங்க. சோ அவர் கூட ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸை பத்தி ஏதாச்சும் சொல்ல முடியுங்களா? நீங்க தான் இந்த மாதிரி கேட்டீங்க. இல்ல இந்த மாதிரி கேட்டாங்க. அப்படியே நீங்க வரல. நம்ம கேட்கவே அப்புறம் அப்படின்னு சொல்லி சரி ஓகே அவுட்ரா சொல்லிடுங்க. அவருக்கு இன்னொரு வாட்டி சொல்றேன். கேட்டாங்க உங்களுக்கு இன்னொரு வாட்டி சொல்றேன்.
சார் கூட ஒர்க் பண்ணது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ரியலி நைஸ்ன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சார் படம் பண்ணும்போது இவர் தான் பண்றாருன்னு தெரியாது. அது வந்து சடனா நடந்த விஷயம். இதுவும் அதே மாதிரிதான் ரொம்ப சடனா நடந்த விஷயம். என்னை வந்து சஷ்மிதாவை வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி காஸ்ட் பண்ணாங்கன்னா என்னை வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் காஸ்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி நடந்ததா டக்குன்னு காஸ்ட் பண்ணி டக்குன்னு நமக்கு வந்து ஸ்டோரி சொல்லி டக்குன்னு ஷூட் போய் இப்போ ரிலீஸ்க்கும் வந்துருச்சு டக்குன்னு. சோ எனக்கு இவரு டக்குன்னு நடந்த விஷயம் அது. ஸோ ஹாப்பி தான் அவரோட ஆல்ரெடி ஒர்க் பண்ணதுனால ரொம்ப கம்ஃபர்டபுள். நம்ம ஏற்கனவே ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே. ஸோ ஏற்கனவே கேட்காத கேள்வி ஏதாச்சும் நான் கேட்கணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களா? தாராளமா கேளுங்க. நீயே சொல்லி தரணுமா கொஸ்டின்? நானே கொஸ்டின் சொல்லி நானே ஆன்சர் அவர்கிட்ட கேளுங்க. இவங்க ரெண்டு பேரும் நீங்க என்ன கேட்கவே இல்லை. கேளுங்க. ஏன்னா ட்ரெண்ட் மியூசிக் இல்லையா? மியூசிக் தான் வேணும். வரலாம். அவரும் ஒரு ஹீரோ இந்த படத்துல. ஆமா, மியூசிக்ல சொல்றாங்க. சொல்லுங்க சார். ஹாரர் மூவிஸ் இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இன்னும் இன்னோவேட்டிவா ஏதாச்சும் ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு நீங்க சொல்லுவீங்க? இல்ல, நான் ஹாரர் மூவியா என்னுடைய தனிப்பட்ட நேம்ல பண்ற ஃபர்ஸ்ட் படம் சார் படம் தான். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. நல்ல நிறைய கற்றுக்க முடிஞ்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஜென்ரலாக வெளியில் வாசிக்கும் போது லைக் நம்ம படத்தை பார்ப்போம், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் லைக் ஒரு ரொபோட்டிக்காக போவோம். பட் நம்ம படம்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் கேர் எடுக்கணும்னு தோணும்ல. ஸோ அப்போ அந்த ஜோனில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை ஏதாவது ஒரு சிலது ஒட்டாமல் கூட இருக்கும், நம்ம வாசிக்கிறது ஒரு சிலது ஒட்டாமல் கூட இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சார்கிட்ட காமிச்சு, நான் எப்பவும் ரீல்ஸ் முடித்தோடனே எப்பவும் டேரக்டர்ஸோட அப்ரூவல் வாங்கிட்டு தான் மிக்ஸுக்கு போவேன். அதனால ஒரு 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 ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சோடனே சார் கூப்பிட்டு காமிச்சிட்டு செகண்ட் ஹாஃப் முடிச்சேன். அந்த மாதிரி ஒன்று அவருடைய ஒரு மேற்பார்வை அப்புறம் தான் போச்சு. ஸோ ஐ திங்க் இட் ஹஸ் கம் வெல். எல்லாரும் பார்த்துட்டு மக்கள் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டு அவர் என்னன்னா அவருடைய நல்ல ஒர்க்கிங் செட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து முதல்ல ஃபுல்லாக படத்தை காட்டுட்டா அதுக்கப்புறம் நம்ம என்ன எதிர்பார்க்குறோங்கிறத அவரை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபுல் படத்தை பண்ணிக்கணும். ஓகே. ஸோ வந்து இருக்கிற சவுண்ட் ட்ராக்ல ஆப்வியஸ்லி எல்லா பாட்டும் அதோட தானே ஸ்பெஷாலிட்டி இருக்கும். பட் உங்களுக்கு ஃபேவரட் சாங்னா எது சொல்லுவீங்க? இல்லைங்க, எல்லாமே நல்லா தான் இருக்கு. சரி, எனக்கு சிவன் சாங் ரொம்ப பிடிக்கும். நல்லா வந்திருக்கு அந்த பாட்டு. ஸ்பெஷலா இருக்கு தெரியல, அது அவரா இல்ல நிஜமாலுமே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. ஆமா ஆமா, அண்ணாமலை யாரையும் கொடுத்த மாதிரி தான் அது எனக்கு. என்னைக்குமே கடைக்குட்டி மேல தனி பாசம் இருக்கும். அதனால இந்த படத்தோட கடைசி சாங் மேல தனி பாசம். 5 பிள்ளைகளுமே இவரோட பிள்ளைகள் தான். 5 பிள்ளைகளையும் பிடிக்கும். கடைசி பிள்ளையாரு கிளைமேக்ஸ் சாங் ஆர்டரா சொல்றேன். தெய்வமா பிறந்தது பரமசிவனா. நல்லா அழகா இருக்கு சார், நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து யார் உங்களோட மியூசிக் டைரக்டர்ஸ்ல இன்ஸ்பிரேஷன்? நான் எல்லாருக்கிட்ட இருந்துமே இருக்க ஸ்பெஷல் திங்ஸ் நம்ம லேர்ன் பண்றது இல்லை. எல்லாருக்கும் நான் லைக் பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் ஒரு சில பேருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் எல்லாருக்கிட்ட இருந்து ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு. அது என்ன? ஒருத்தர் இப்போ தமன் சாருக்கு நான் ஒரு 2 படம் வாசிச்சேன். அப்போ வந்து அது எனக்கு தெலுங்கு கமர்ஷியல்னஸ் என்ன தேவைப்படுதுன்னு நம்மளுக்கு புரிய வரும். கோபி சுந்தர் சார் மலையாளத்தில் வாசிச்சிருக்கேன். எல்லாருமே இங்க அவங்கவுங்களுடைய பெஸ்ட்டை தானே கொடுக்குறாங்க, மேலே கீழே அப்படிலாம் எதுவும். பட் எல்லாருக்கும் இருக்க அந்த லெஜெண்ட்ஸ் இருப்பாங்களா, எம்எஸ்வி சார், இளையராஜா சார், அவங்கள நம்ம தவிர்க்க முடியாது. அவங்க வேற கேட்டர். சோ எல்லாரும் உங்களை ஜெனிஃபர்னு கூப்பிடுறது உங்களுக்கு பிடிக்கிறதா? அதோ பிடிக்காத விஷயமா? என்ன கூப்பிட்டாலும் பாசமா கூப்பிட்டா போதும். மொத்தத்துல கூப்பிடணும். ஆமா, மின்னல் அப்படியே வந்துருங்க. இது மின்னல்னு கூப்பிட்டவா? சுருதினா சுரு சுருதி. சோ படத்துல உங்களுக்கு ஒரு ஃபேவரட் சீன், அதாவது ஃபேவரட் டயலாக் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஃபேவரட் சீன் நீதான் சொல்லணும். ஆமா, பிரேக் பிடிக்கல, வண்டி பிரேக் பிடிக்கல, மண்ணு போட்டு ஆக்சுவலி ரோடு போட்டுருக்காங்க. அதாவது அப்பதான் மண்ணு போடுறாங்க. மண்ணு போட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு மண்ணு போட்டாங்க. கிட்ட ஆகுது வண்டி. அது டிவிஎஸ் வண்டி வேற, ஒரு
ஹை ஸ்லோப்ல இருந்து புல்லட் வண்டி ஓகே பிரேக் பிடிச்சிடும், டிவிஎஸ் கொஞ்சம் பிடிக்காது. ஆடினே ஆமா, அது நான் ரீல்ல பாக்கும்போது கூட எனக்கு அந்த ஒரு ஃபீல் தான் இருந்தது. அப்படியே சத்துன்னு போயிடுவாங்க உள்ள, அன்னைக்கே விழ வேண்டியது விழாம போயிடுச்சு. நிறைய பேர் விழுந்திருப்பேன், அதுக்குள்ள ஏடிஸ் எல்லாம் வந்து பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி அது உங்களுக்கு ஃபேவரட் சீனா? ஜாலி. அது வந்து இன்னொன்னு வந்து ஒரு இதுக்கு நடந்து போகணும், ஸ்ட்ரீம் மாதிரி இருக்கும் தண்ணி. இந்த பக்கம் வந்து குழி இருக்கு, இந்த பக்கம் தண்ணி இருக்கு, நான் நடுவு நடந்து போகணும். இப்படி இருந்தா அவ்வளவுதான், அவ்வளவுதான் போயிடுவேன். அதுக்கப்புறம் புது ஜெயப்பட்டா குடிச்சு வந்து போனாங்க. அந்த மாதிரி உண்மையான கொலை பண்ண பாக்குறாங்க என்ன சேர்ந்துக்கிட்டு. அந்த மாதிரி அது ஒரு ஜாலியானா என்டர்டைன்மெண்டா இருக்கும், நல்லா ஜாலியா இருக்கும். அந்த மாதிரி சார் தோ ஸ்டண்ட் இருக்கு, மேம் தோ ஸ்டண்ட் இருக்கு படத்துல. அவங்களும் நீங்களா ஆக்ஷன் பண்ணீங்களா? சீக்வென்ஸ் இருக்கு. அல்ல அட்டி பில்ட் ஸ்டண்ட்ல பல்ட்டியெல்லாம் கிடையாது. அவங்க ஆக்ஷன் அடிச்சு கிணறுக்குள்ள. ஆமா, கேமராமேன் சார் வந்து எனக்கு அண்ணாவா பண்ணிருக்காரு இந்த படத்துல, என்னோட பிரதரா அவர் பண்ணிருக்காரு. எனக்கும் அவருக்கும் வர காம்பினேஷன் உண்மையிலே எல்லாமே உண்மையிலேயே அண்ணன் தான். என்ன சொல்ல வந்து காம்பினேஷன் சீன் சொல்ல வந்ததே மறந்துடுது. என்ன சொன்னீங்க? நீங்க ரெண்டு பேரும் பண்ண அவருக்கு எனக்கு வர்ற காம்பினேஷன் சீன் எல்லாமே வந்து ரொம்ப பாசமா பேசிக்கிற அண்ணன் தங்கச்சி கிடையவே கிடையாது. எப்ப எனக்கு அவருக்கு டைலாக் வருதோ அப்ப அடிதடி இருக்கும். நான் அவரை அடிக்கிறது, அவர் என்ன அடிக்கிறது, நான் அவரை அடிச்சு அவருக்கு ரத்தம் எல்லாம் வந்து அவர் ஷர்ட் எல்லாம் கிழிஞ்சு அவருக்கு கண்ணெல்லாம் என்னோட கையெல்லாம் அவர் கண்ணத்துல அப்படியே பதிஞ்சிருச்சு. அவரும் அதே மாதிரி நான் அடிச்சாரு, அதுக்கு ரிவெஞ்ச் தான் அது எல்லாமே. சோ இது எதுக்காக சொன்னேன் நானு? இந்த மாதிரி நிறைய ஸ்டண்ட் இருக்கு. அப்புறம் அந்த சாங் அவர் பண்ண சொன்னார் இல்லையா, அந்த கிளைமேக்ஸ் சாங், அது கூட நல்லா ரோப் போட்டு மேல தூக்கி இவர் இப்பதான் சொல்றாரு அந்த மரம் வந்து எப்ப வேணாலும் உடைய இருந்த மரம் வந்து எங்க கிட்ட அன்னைக்கு சொல்லவே இல்லை அவரு. அந்த என்ன மரம் வந்து டக்குன்னு உடையுமே, அந்த மாதிரி ஒரு மரத்துல ரோப்பு கட்டி எங்க ரெண்டு பேர்த்தையும் தொங்க விட்டாரு. எங்களுக்கு அப்ப வரையும் தெரியாது அந்த மரம் வந்து உடையிற மரம்னு. எங்ககிட்ட நீங்க சொல்லவே இல்லையே. கீழே விழுந்தா கீழே ஒண்ணுமே இல்ல, நெருப்பு இருக்கு கீழே, சுத்தி ஜனங்க நெருப்பு, கீழே வந்து ஃபுல்லா வந்து ஃபயர் வச்சிருக்காங்க, கேமரா இங்க இருக்கு, நாங்க ரெண்டு பேரும் ரோப்ல மேல இருக்கணும். விழுந்தா கேமராவை இடிச்சுட்டு அப்படியே இதுல விழுந்துட வேண்டியதான். ஒரு வார்த்தை எங்க கிட்ட சொல்லல அவரு. இப்பதான் இந்த ஒரு இன்டர்வியூல தான் சொன்னாரு. தப்பிச்சு வந்தது பெரிய விஷயம். 7th படிக்கும்போது நானு ஊர்ல இருந்தப்போ பப்பாளி மரம் இருக்குல்ல, பப்பாளி மரம் உடையன்னு எனக்கு தெரியாது. மேல பப்பாளி பழுத்து இருக்கு தோட்டத்துல, கீழே வாக்கியா நீங்கன்னு ஏறி அதை பறிச்சு வந்து மேல ஏறிட்டு ஏறி ஒரு கிளை போச்சு. இந்த கிளைய பிடிச்சிக்கிட்டு இந்த கையை எப்படி டங்குன்னு விழுந்துச்சு, கீழே விழுந்து கை அப்படியே எஸ் மாதிரி பெண்டாயிருச்சு, உடஞ்சிச்சு இந்த இடம். எஸ் மாதிரி பெண்டாயி கத்தி கதறி போச்சுரா, நமக்கு அந்த கையே இல்லை இன்னைக்கு அப்படின்ட்டு கதிரை எழுத. அப்புறம் தோட்டத்துல இருந்து கையோட அப்புறம் போய் கட்டு ஊர்ல இருந்து ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டு போனாங்க. ஒரு இந்த கட்டு கட்டுறப்ப அப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது, அப்பெல்லாம் இல்ல, இப்பதான் போய் கையெல்லாம் இழுத்து பிடிச்சி கட்டி ஒரு 3 மாதம் 5 மாசத்துக்கிட்ட கட்டு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த சின்ன வயசுங்கிறதுனால கூடிக்கிச்சு. கொஞ்சம் சின்ன வயசு தான், அப்போ ரொம்ப சின்ன வயசு, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி 7வது படிக்கும் போதுன்னு சொன்னேன். உங்களுக்கு வந்து ட்ரீம் ரோல்னா என்ன? இனிமே வந்து ஃபியூச்சர்ல ட்ரீம் ரோல்? ஆக்ஷன் தான் எல்லாரும் சொல்றாங்க. கனவுகனியே எனக்கு வந்து ட்ரீம் அப்படின்னு இல்ல, ஒரு டிஃபரெண்டா ஒண்ணு பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஆனா இதுவா இருந்தாலும் பண்ணணும், திரையில இருக்கணும், திரையில இருக்கணும். திரையில அப்படி கிடையாது, யாரும் பண்ணாத ஒண்ணு பண்ணலாம்னு இருக்கு, எல்லாம் பண்ணியாச்சு எல்லாருமே. எனக்கு வந்து ஆக்ஷன் பிடிக்கும், அந்த மாதிரிலாம் பிடிக்கும். பைக்லாம் ஓட்டுவீங்க? இப்போ இன்னை வரைக்கும் வந்த படங்கள்ல ஏதாவது ஒரு ஃபீமேல் ரோல் உங்களுக்கு வந்து நான் பண்ணியிருந்தா நான் எப்படி பண்ணிருப்பேன் அப்படின்னு ஒரு ட்ரீம் நீங்க பாத்திருக்கீங்களா சம் கேரக்டருக்கு முன்னாடி? இல்ல, நான் நிறைய நல்ல படங்களை ரசிச்சிருக்கேன். இந்த மாதிரி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு அதை அப்ரிஷியேட் தான் பண்ணிருக்கேனே தவிர அது நான் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சது கிடையாது. நல்ல படங்களை பார்ப்போம், நம்ம ரசிப்போம், அவ்வளவுதான். நமக்கு வர்ற கேரக்டர்ஸ் நம்ம நல்லா பண்ணாலே போதும் இல்லையா? நமக்கு அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வரும். நான் இது பண்ணிருக்கணும்னு நான் நினைச்சதே கிடையாது இது வரைக்கும். நீங்க கேரக்டர்ஸ் கிட்ட இருந்து
ஏதாச்சும் ஒண்ணு கத்துக்கிட்டீங்கல்ல ஒரு கேரக்டர் அது டெஃபினட்டா இருக்கு. அது நம்ம ஒரு இப்ப கூட நம்ம சில படங்கள் பாக்குறோம், மலையாளத்துல இருந்து நிறைய படங்கள் பாக்குறோம், தெலுங்குல இருந்து பாக்குறோம். நான் நிறைய படங்கள் பார்ப்பேன், பெரிய படம் மட்டும் சின்ன படம் மட்டும் இல்ல. நான் நிறைய பேர் பார்க்க தவறுன படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். இருக்கிற எல்லா படமும் நான் பார்ப்பேன். நான் வீட்டுல அதிகமா ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து ஒண்ணு சமைக்கணும், இல்லைன்னா படங்கள் பார்க்கணும். அவ்வளவுதான். இது 2 மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சமைச்சு நான் தானே சாப்பிடுவேன், வேற யாரும் சாப்பிட வீட்டுல இருக்க எல்லாத்துக்கும் கொடுத்துருவேன். தூங்குறது அவ்வளோலாம் இல்ல, சமைக்கணும், சாப்பிடணும், பிளஸ் படங்கள் பார்க்கணும், அவ்வளவுதான். சோ அதனால எல்லாட்ட இருந்து ஒவ்வொரு விஷயங்கள் கத்துக்கிறது தான். அது பர்டிகுலரா இவங்களை பார்த்து நம்ம ஃபாலோ பண்றோம், இவங்கதான் ரோல் மாடல் அப்படின்னு இல்லாம நல்லா பண்ற எல்லாத்துக்கிட்டையுமே ஒவ்வொரு விஷயம் எடுத்துப்பேன் நான். இப்போ வந்து நம்ம தப்பான பதில் அந்த ஒரு ரவுண்டுக்கு போலாம். அவங்க இப்பதான் நீங்க தப்பான பதிலா சொன்னீங்க. உங்க பேர் என்ன அப்படின்னா கேளுங்க நீங்க. சோ ஒரு போலாம், 1 by 1 போலாம். இல்ல எனக்கு டவுட், இப்ப இவங்க கிட்ட தப்பா கேட்டீங்கன்னா அந்த ஒரு கேள்வி தானா இல்ல திரும்ப திரும்ப கேட்டே இருப்பீங்களா? எல்லாருக்கும் 10 questions வரும். 10 questions டக் டக் டக்னு பதில் சொல்லணும். ஒவ்வொரு ஆளுக்கும் 30. ஆமா. சோ இப்ப ஓகே, சோ உங்க பேர் என்ன? உங்க ஜிம்கி அழகா இருக்கு. அப்ப பேரு கேட்டா பேர் தான் சொல்லணும். பேரு ஜிம்கி. இந்த படத்தோட ஒரு 1 line summary. நல்லா இருக்காரு. ஐயோ, தப்பு சொல்லிருக்கேன். சரி, நல்லா இருக்குல்ல. உங்களோட கரியர்ல ஃபேவரட் ஃபிலிம்? எதுவுமே இல்ல. அவங்களோட கரியர்ல ஃபேவரட் ஃபிலிம் தெரியாது. What inspired you to become an actor? அவங்களாலதான். யங் ஆர்டிஸ்டுக்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ் என்ன? பத்திரமா இருங்க. தப்பா அது? கரெக்ட். கரெக்ட் ஆன்சர். பத்திரமா இருக்காதீங்கன்னு சொல்லிருக்கோம். அவங்க இல்ல, அதனால பத்திரமா இருங்க. பத்திரமா இருக்காதீங்கன்னு சொல்லிருக்கோம். சரி, ஓகே, தப்பு. பரவாயில்ல. நெகட்டிவ் ஃபீட்பேக், how to deal with negative feedback? அழுதுகிட்டே இருக்கு. முடிஞ்சது. 30 seconds ஆயிடுச்சு. முடிஞ்சிச்சு. ஓகே டன். சார் உங்க பேரு? சிவா. படத்தோட ஒரு சம்மரி. இதுல புரியல. இந்த படத்தோட ஒரு சம்மரி, ஒரு லைன், ஒன் லைன் கதை. தெரியலையே. ஃபேவரட் மூவி இன் யுவர் கரியர்? கரியர்ல ஃபேவரட் உண்மை சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். கதை அவருக்கு தெரியல. தெரியலங்கிறது தப்புதான். உங்க கரியர்ல உங்களோட ஃபேவரட் படம்? அப்படி எதுவும் இல்ல. சாரோட கரியர்ல உங்க ஃபேவரட் படம்? ஆமா, அப்படி இருக்கு. ஆனா இல்லன்னு சொன்னேன். அப்படி இருக்கு. ஃபேவரட் படம் இல்லாம இருக்குமா ஒரு மனிதனுக்கு? சாரோட கரியர்ல உங்களோட ஃபேவரட் படம்? ஒரு படமே என்ன எடுக்கல. உங்களுக்கு வாட் இன்ஸ்பிரேஷன், ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு என்ன இன்ஸ்பயர் பண்ணிட்டு? இந்த வளையல. யங் ஆர்டிஸ்டுக்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ் என்ன? ஆர்டிஸ்ட்னா யாரு? நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்துச்சுன்னா அதை எப்படி நீங்க டீல் பண்ணுவீங்க? அப்படிதான் புரியல. தப்பா யாராச்சும் நெகட்டிவா சொன்னாங்கன்னா நீங்க எப்படி டீல் பண்ணுவீங்க? சூப்பரா என்ஜாய் பண்ணுவேன். ஒரு ரோலுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? நான் பண்ணவே மாட்டேன். உங்களோட ஜாப்ல மோஸ்ட் சேலஞ்சிங்கான பார்ட் என்ன? சேலஞ்சிங், கஷ்டமான? அப்படி ஒரு பாட்டே இல்ல. ஓகே, இது ரைட்டான ஆன்சர் தானே? இல்ல இல்ல, என்ன சேலஞ்சா? அப்படி எதுவுமே இல்லன்ட்டீங்கல்ல, எப்படி இல்லாம இருக்கும்? ஆமா, நான் வந்து அதனால இல்லன்னு தானே சொல்லணும், தப்பான தானே சொல்லணும். தப்பா தானே சொன்னேன். இருந்து ஆமா இருக்கு அப்படின்னு சொன்னதே நான் ரைட். இல்ல அது அப்படி சொல்லுங்க, இருக்கு இல்லன்னு சொல்லாம வேற ஒரு ஆன்சர் சொல்லுங்க. நீங்க கேட்ட கேள்வி என்ன? சேலஞ்சிங்கான வேலை என்ன இருக்கு அப்படிலாம் எனக்கு இல்லன்னு. ஆனா இது இல்லாம இருக்குமா? இருக்குங்கிறத உண்மை, இல்லங்கிறது தப்பு. அது நீங்க தப்பா சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும்ல. லைக் இவங்க ஆமா இல்லன்றத தாண்டி வேற ஏதாவது, இப்ப வளையல் சொன்னீங்களா, அந்த மாதிரி ஏதாவது சொல்லிருந்தீங்களா? அந்த மாதிரி சொல்லணும். சரி சரி உங்களை பார்க்கறதுக்கு கஷ்டம். சரி, சரி ரைட். முடிஞ்சுல, முடிஞ்சுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் போலாமா? உங்களோட ஜாப்ல மோஸ்ட் சேலஞ்சிங்கான இது என்ன? செட்டுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். ஒரு ரோலுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? அதத்தான் அவர் சொன்னாரு. இது கரெக்ட்டா இருக்கு. சரி ரைட். அடுத்து ஒரு ரோலுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? நான் ப்ரிப்பேர்லாம் ஆகும். ஒரு படம் நீங்க பாஸ்ட்ல ஏதாச்சும் ஒரு படம் நீங்க நான் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோன்ற ஏதாச்சும் ஒரு படம்? அப்படி எந்த படமே இல்ல. அப்ப கரெக்ட். ஏய் அப்படி இல்ல. எல்லாம் கரெக்ட். ஆமா, அப்படி இல்லங்கிறது கரெக்ட் தான்.
முடிச்சிடலாம். நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்துச்சுன்னா நீங்க அதை கேளுங்க. நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்துச்சுன்னா எப்படி டீல் பண்ணுவீங்க? நல்லா சாப்பிட்டு தூங்கு. யங்கர் ஆர்டிஸ்ட் நான் என்ன சொன்னேன், என்ஜாய் பண்ணுவேன்னு. யாராவது என்ஜாய் பண்ணுவாங்களா? நீ வந்து இல்ல சில பேர் என்ன அதெல்லாம் கண்டுக்காம சாப்பிட்டு தூங்கிடுவேன். கரெக்டா வருது. சரி விடுங்க, நீங்க போங்க அவர்கிட்ட. இல்ல யங்கர் ஆர்டிஸ்டுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? எங்க பாட்டி முடிச்சிட்டு சொல்லுங்க. எங்க பாடி செத்துருச்சுன்னு சொல்லுங்க. சாரோட கரியர்ல உங்களோட ஃபேவரட் படம் எது? அவர் எங்க நடிச்சாரு? வாழ்ந்துட்டு இருக்காருன்றது. அவர் நடிக்காத படத்தை ஏதாவது ஒண்ணு சொல்ல. அவர் எங்க நடிச்சாருன்னு தானே கேட்டேன். அப்படி கிடையாது. சார் நடிக்காத படத்தை சொல்லலாம்ல. புரியல அவருக்கு. ஃபேமிலி டூரிஸ்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். விமல் சார் கரியர்ல ஃபேவரட் படம் எது நீங்க எதுன்னு கேட்கும்போது நீங்க சிவகார்த்திகேயன் சாரோட படத்தை சொன்னீங்கன்னா அது தப்பான பதில். ஓகே. அதெல்லாம் நீ எப்போ ஃபெயில் அடுத்தாலும் போமா எல்லாம் அதான் லைட்டா சொல்லு. நான் முடிக்கலாம்னு நினைச்சேன். எனக்கு ஆன்சர் தர ஒரு ஆளை வச்சுக்கிறேன். பக்கத்துல ஆன்சர் சொல்றதுக்கா? இல்ல இப்ப அவங்க ரெண்டு ப்ரிஃபர் ஆயிட்டாங்க. இப்ப வந்து முன்னுக்கு பின்னா கேட்கணும் அவங்களுக்கு. சார் உங்க சாரோட படத்துல உங்களுக்கு ஃபேவரட் கரியர்ல உங்களுக்கு ஃபேவரட் படம் எது? அவரு ப்ரிப்பேர் ஆயிட்டாரு. அதே கேள்வி அப்படியே கேக்குறது. வேற கேட்டுட்டு நடுவுல கேட்கணும். சரி உங்க பேர் என்ன? சார் பேர் விமல். அது கரெக்ட் தானே? யார் பேர் கேட்டாப்ல நான் சார் பேர் என் பேர் விமல் சொல்லணும். இல்ல இல்ல சார் பேர் இல்லங்க இதுக்கு கரெக்ட்டா தான் சொல்லிருக்கீங்க. ஆன்சர் தான் அந்த தப்பான ஜட்ஜஸ் அங்க இருக்காங்க. சொல்றது கரெக்ட் சார். அவர் பேர் விமல். என் பேர் விமல் சொல்லணும். அவர் பேர் விமல் அது கரெக்ட் தான் நான். சரி ஓகே. இல்ல மேம்க்கு நிறைய சான்ஸ் கொடுத்துட்டோம். கண்டினியூ பண்ணலாம். சரி குடுப்பாங்க போறோம். ஆர்டர் நான் கண்டிப்பா இத உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா போயிடலாம் ஃபர்ஸ்ட்ல. நாங்க எல்லாம் இந்த கிராமத்துல வில்லேஜ் இந்த நல்ல இதெல்லாம் தெரியாது. நான் கூட சிட்டில வந்துருக்கோமா? ஆமா எங்க வந்து நீ? ஆமா நான் நான் வீட்ல வந்திருக்கேன். நான் வீட்ல வந்திருக்கேன். சார் ஓகே. படத்தோட ஒரு ஒன் லைன் சொல்லுங்க. நம்ம படத்தோட ஒரு ஒன் லைன். 10 லைன் சொல்லிருக்கேன். நான் படம் எடுக்கலையே. இல்ல அது சொல்லணும். ஏதாச்சும் ஒன்னு சொல்லணும். வாங்க சுடவா. ஒன் லைன் படத்தை பேர் சொல்றாரு. இப்போ நாளை இயக்குனருக்கு கொடுக்குற நீங்க அட்வைஸ் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஆளே இயக்குனரா? ஃபியூச்சர் டைரக்டர்ஸ்க்கு. அப்படி ஒரு இயக்குனர் இருக்காங்களா? இதுவும் கரெக்ட் தான். ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் கொடுங்க. தப்பான அட்வைஸ். எவ்வளவு வாய்ப்பு எடுக்கிறது? ரெடியா? எல்லாம் அப்படியே நீங்க சொல்லுங்க. அடுத்த ஒரு நாளை கட்டுறதுக்கு அப்புறம் ஆன்சர் சொல்லுங்க. நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்துச்சுன்னா அதை எப்படி நீங்க டீல் பண்ணுவீங்க? நல்லா போய் பேட்மிண்டன் விளையாடுவோம் ஜாலி. சந்தோஷம் தான். தப்பா இருந்தாலும் ஓகே தான். மேபி உங்களுக்கு நீங்க நிஜமாவே பேட்மிண்டன் விளையாடுவீங்களா? நான் என்ன சொன்னேன், சாப்பிட்டு தூங்குவேன்னு சொன்னேன். அதேதான் அவரும் சொல்லிருக்காரு. நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்தா நம்ம அதே யோசிச்சிட்டு இருப்போம். அவர் கரெக்டான ஆன்சர் தான் சொல்லிருக்காரு. இதுல இப்ப கடைசி ஜெயிச்சது ஹீரோ தான். சார் இது அட்லீஸ்ட் ஒரு சான்ஸ் கொடுத்தோம்ல. எவ்வளவு கொடுத்தாலும் நான் ஃபெயில் தான். பேப்பரே கொடுத்தாங்க. உண்மையை தவிர வேற எதுவும் பேசவே தெரியல. ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ் இப்போ வரவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? நல்ல கதை எழுதுங்க. வாசிக்காதீங்க, நல்லா போய் கபடி விளையாடுங்க ஜாலி. அது எப்படி கரெக்டா? அது எப்படி கரெக்டா? அட்வைஸ் கேட்டாங்க, நான் மாத்தி தானே சொன்னேன். பண்ணாதீங்கன்றது தப்பான அட்வைஸ் இல்ல. உங்க ப்ராசஸ் என்ன? மியூசிக் ஒரு படம் வந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா எப்படி நீங்க ப்ராசஸ் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? நல்லா அந்த படத்துக்காக உழைச்சு வாசிப்பேன். கரெக்டான ஆன்சர் தான், அப்படியே வச்சுக்கோ. ஓகே, நம்ம வந்து 5 பேரும் பேசினதுல வின்னர் வந்து விமல் சார்.
செகண்ட் நானு நோ என்ன சரி இல்ல yes. ஃபர்ஸ்ட்கே சரியா சொல்லிட்டேன். இல்ல லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பரமசிவன் ஃபாத்திமா அப்படிங்கிற படம் 6th ஜூன் அன்னைக்கு வந்து தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா வந்து ஃபிலிமை வந்து தியேட்டர்ஸ்ல பார்த்து ரசிச்சு நம்மளுக்கு ஃபீட்பேக் என்ன அப்படின்றது வந்து எங்களுக்கு சொல்லுங்க, தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. ஜூன் 6ஆம் தேதி பரமசிவன் ஃபாத்திமா திரைக்கு வருது. எல்லாரும் ஃபேமிலியோட பாருங்க, உங்க எல்லாருக்கும் பிடிச்ச படமா இருக்கும். நன்றி. பரமசிவன் ஃபாத்திமா அப்படிங்கிற படம் 6th ஜூன் அன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல போய் ஃபேமிலியோட பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸை வந்து காமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I'll see you next time.